ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள்? நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரவே மாட்டாரு. இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதனால ஆண்டவர் உங்களோட பேச போறார். மேல இருக்கிற வீடியோல பாருங்களேன். அந்த ஆடுகள்லாம் பாருங்களேன். அந்த புல்லுள்ள இடத்துல இருக்கு. அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அந்த எந்த இடத்துல கூட்டிட்டு போகணும்னு சொல்லி, என்ன கொடுக்கணும்னு சொல்லி மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளோட நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார். நம்மளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளோட நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நம்ம தேவைகளை சந்தித்து ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாக நம்மளுக்கு தருவார். ஆமென். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். ஆமென். நம்மள உள்ளங்கையில வரைந்திருக்கிற ஆண்டவரை நம்ம இன்னும் துதிப்போம், இன்னும் நேசிப்போம். ஆமென். வேத வசனம் என்று காண உங்களை பார்த்து சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென். யாருனாலையும் நம்மளை தொட முடியாது. ஆணுடைய பிள்ளைகள் நம்ம விசேஷித்தவர்கள், விலை உயர்ந்தவர்கள். ஆமென். இந்த உலகத்துல எல்லார காட்டிலும் நம்ம விசேஷித்தவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டோட கரத்துக்குள் அடங்கியிருங்கள். உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறார். நம்ம தேவைகளை அறிந்த தேவன் ஏற்ற நேரத்தில் நம்ம தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.